திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமாமலை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் நம் தமிழ் ஊரின் இலக்கிய ஆராய்ச்சி மையமும் திரு ஐயாரப்பர் திருமுறை மன்றமும் இணைந்து நடத்தும் மன்னிய சிவஞான் மொழி தரு மாற்றம் 11ஆம் திருமுறை கருத்தரங்கத்தின் 11வது சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நக்கீரதேவநாயனார் திரு வலஞ்சுழி மும்மணி கோவை என்ற சிற்றிலக்கிய சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். நமக்கு பொருளோடு எடுத்துச் சொல்ல வருகை தந்திருப்பவர் முனைவர் சிவ திரு எம் ஆண்டாள் அம்மா அவர்கள். இவர்கள் சிங்கப்பூரில் ஒரு பள்ளியில் பணியாற்றி வருகிறார்கள். முதுமுனைவர் சுப தின்னப்பன் ஐயா அவர்களின் உந்துதலால் திருமுறை மாநாட்டில் பங்கெடுத்து அதன் மூலம் சைவ சித்தாந்தத்திலும் திருமுறைகளிலும் ஈர்க்கப்பட்டு இன்று பல்வேறு வகைகளில் வகுப்புகள் கற்று நமது அவர்களுடைய சைவ பணியை தொடங்கி மேற்கொள்கிறார்கள். இன்று இவர்கள் மூலம் வலஞ்சுழி பெருமானை நமது மனக்கண் முன்னிறுத்த திருவருள் கூட்டியுள்ளது. வாருங்கள் அம்மா, உங்களது மேடை. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது திருவலஞ்சுழி மும்மணி கோவை என்பது பற்றி ஆகும். திருமுறை தொகுப்பின் வைப்பு முறை என்று பார்த்தால் முதல் 7 திருமுறைகள் இசைப்பாடல்களாகும். 8, 9, 10 திருமுறைகள் இயற்றமிழாகும். இதில் இசை கிடையாது. 9ஆம் திருமுறை திரு இசைப்பா, தாளம் கிடையாது. இறைவனை வாழ்த்தி பாடும் பாடலாகும். 10ஆம் திருமுறை சாத்திரமாகும். 11ஆம் திருமுறை சிற்றிலக்கியங்களாகும். 12ஆம் திருமுறை பெரிய புராணம், இது புராணம் பெரும் காப்பியமாகும். திருவலஞ்சுழி மும்மணி கோவை 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நூல்களில் ஒன்றாகும். 96 வகை சிற்றிலக்கியங்களில் இதுவும் ஒன்று. ஆசிரியம், வெண்பா, கட்டளை கலித்துறை என்றும் மூவகை பாடல்களால் மாறி மாறி பெற்றதால் இது மும்மணி கோவை என்று அழைக்கப்படுகிறது. மும்மணி கோவை என்றால் 30 பாடல்கள் இருக்கும். ஆனால் இந்த மும்மணி கோவையில் 15 பாடல்கள் மட்டுமே இருக்கின்றது. இந்த சிற்றிலக்கியங்களை பற்றி சிறிது பார்ப்போம். இரட்டை மணிமாலை என்றால் வெண்பாவும் கட்டளை கலித்துறையும் கலந்து வருவது. மும்மணி என்றால் 30 பாடல்கள் கொண்டது. நான்மணி மாலை என்றால் வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், அகவட்பா இவை அடங்கி வரும். சிவபிரகாசருடைய 4 நான்மணி மாலை வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரியப்பா, அகவற்பா இவற்றை தாங்கி வருகிறது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இவையெல்லாம் பா வகைகளாகும். விருத்தம், கட்டளை கலித்துறை இவையெல்லாம் அந்த பா இனங்களாகும். இங்க ஒன்று பார்த்தோம் என்றால் இந்த பா வகையை வைத்து கூட இங்க பெயர் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். 3 பாவகைகள் இருந்தால் அது மும்மணி கோவை, 2 பாவகைகள் இருந்தால் அது இரட்டை மணிமாலை, 4 பாவகைகள் இருந்தால் அவை நான்மணி மாலை. இவ்வாறு பகுக்கப்பட்டுள்ளது. கோவை என்றால் அது அந்தாதியாக வரும். நான் எடுத்துக்கொண்ட திருவலஞ்சுழி மும்மணி கோவையும் அந்தாதியாகத்தான் இருக்கின்றது. திருமந்திரம் கூட ஒரு அந்தாதி நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது.
அது அந்தாதி தான். ஆனால் இப்பொழுது ஒரு சில மாறி இருக்கிறது. ஆனால் அந்த திருமந்திரத்தில் உள்ள சிவபரத்துவம் என்ற பகுதி இன்றும் அந்தாதி நிலையில் இருக்கிறது. அடுத்து ஆசிரியர் பற்றி பார்ப்போம். திருவலஞ்சொலி மும்மணி கோவையை இயற்றிய ஆசிரியர் பற்றி பார்ப்போம். நக்கீரன் என்ற பெயரில் கீரன் என்பது இயற்பெயர், நா என்பது சிறப்பு பெயரா சிறப்பு பொருள் தரும் இடைச்சொல்லாகும். நல் பிளஸ் நல் கீரன் அதாவது என்றவாறு நக்கீரர் என்று அழைக்கப்படுகிறார். கடை சங்க புலவராகிய நக்கீரர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 11ஆம் திருமுறையில் திருமுருகாற்றுப்படை தவிர ஏனைய நூல்கள் சொல்வழக்கு முதலியவற்றாலும் பொருள் அமைதியாலும் திருவாச கருத்துக்கள் சொற்றொடர்கள் ஆகியவை இடம்பெற்றிருப்பதாலும் இந்த நக்கீரர் வேறு என்று கூறப்படுகிறது. அதாவது இந்நக்கீர தேவர் திருவாசகம் ஆகியவர்களின் காலத்திற்கு பிற்பட்டவர். எனவே இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டாக கொள்ளப்படுகிறது. இது பேரறிஞர் திரு க வெள்ளைவாரணார் அவர்கள் பன்னிரு திருமறை வரலாற்று ஆராய்ச்சியில் கூறியிருக்கிறார். இது ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது. இன்று சைவ பெருமக்கள் பெரும்பாலும் இதைதான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மாதிரி கபிலர் என்பது கபிலதேவர், பரணர் என்பது பரணதேவர் என்று அழைக்கப்படுகிறது. நக்கீர தேவர் என்று அழைப்பதால் மட்டும் அவர் அதே ஆசிரியர் என்று கூற முடியாது. இரண்டு நக்கீரர் இருக்கிறார் என்பதே என்னுடைய கருத்தாகும். 16ஆம் திருமுறை 12 பேர் இயற்றியுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த நக்கீரர் இருவர் என்று கொண்டால் 13 பேர் இயற்றியுள்ளார்கள் என்று கொள்ள வேண்டும். நக்கீரர் பாடிய நூல்கள் கைலை பாதி, காலத்தி பாதி, அந்தாதி, திருவலஞ்சொலி மும்மணி கோலை, திருவலஞ்சொலி மும்மணி கோவை, திரு ஈங்கோய் 70, திரு எழு கூற்றிருக்கை, பெரும் தேவபாணி, கோப பிரசாதம், காரெட்டு, போற்றி திருக்கலிவன்பா, திருமுருகாற்றுப்படை, திரு கண்ணப்ப தேவர் திருமரம், இந்த நூல்கள் எல்லாம் நக்கீரர் தேவர் இயற்றியதாகும். அடுத்து இந்த தலம் எங்க இருக்குது என்று பார்ப்போம். நான் இந்த திருவலியஞ்சொலி மும்மணி கோவையை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்றால், நான் அந்த ஊருக்கு அருகில் வாழ்ந்தேன். அடிக்கடி இந்த கோயிலுக்கு நான் சென்றதுண்டு. ஆனால் அப்பொழுதெல்லாம் இது திருவலஞ்சொலி பிள்ளையார் கோயில் என்று கூறுவார்கள். என் அம்மா அங்கே அழைத்து போகும்போதெல்லாம் அப்படிதான் கூறியிருந்தார்கள். ஆனால் ஒரு 5 வருடத்துக்கு முன்புதான் எனக்கு இது ஒரு பாடல் பெற்ற சிவத்தலம் என்பதே தெரியும். ஆனாலும் நான் உள்ளே சென்று இந்த இலக்கியத்தெல்லாம் படிக்கவில்லை. எல்லாரும் கூறுகிறார்கள் 11ஆம் திருமுறையை தான் நாங்கள் அதிகம் படிக்கவில்லை என்று. ஆனால் நான் எந்த திருமுறையுமே முழுமையாக இன்னும் படிக்கவில்லை. ஓரளவு இப்பொழுதுதான் அதில் நுழைந்திருக்கிறேன் என்று கூற வேண்டும். அப்பொழுது அந்த கோயிலை நான் பலமுறை சென்று பார்த்திருக்கிறேன். இப்பொழுதுதான் தெரிகிறது அதன் சிறப்பு. இது கும்பகோணத்துக்கு அருகில், கும்பகோணம் தஞ்சாவூர் போற பகுதியில சுவாமிமலை என்ற ஒரு ஊர் வரும். அங்க ஒரு ஆட்சி இருக்கும். அங்க திருவலஞ்சொலின்னு போடப்பட்டிருக்கும். அதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போனா அங்க திருவலஞ்சொலி கோவில் இருக்கும். அதன் பிறகு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனா அறுபடை வீடுகளை ஒன்றாகிய சுவாமிமலை இருக்கும். இந்த திருவலஞ்சொலிக்கு போகும் வழி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஒரு ஆறுகள் ஓடும். அங்க நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். பழமரங்கள் இருக்கும், நாவல் மரங்கள், கொன்றை மரங்கள், கொய்யா மரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பக்கத்தில் பார்த்தா கொய்யா பழம் வைத்து விற்பார்கள். அது சுவாமிமலை கொய்யாம்பாங்க. அது பார்த்தா உள்ளார நல்லா சிவப்பாக இருக்கும். சாதாரணமா கொய்யா உள்ளார பார்த்தா வெள்ளையா இருக்கும். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நடந்து சென்ற காட்சி இன்னும் என் மனதில் உள்ளது. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்த திருமுறை தெரியாது. அதனால் நான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவேன். இனி அங்கு சென்றால் நான் வழிபடும் விதமே, என் மனநிலையில் ஏற்படும் மாற்றமே தனி என்று கூறுவேன். திருமுறையில் ஆழும் பொழுதுதான் அந்த பக்தியோட ஒரு சுவை தெரிகிறது. திருவலஞ்சொலி நாதர் கோவில்ல அது காவிரியோட தென்கரையில் உள்ளது. சம்பந்தர், அப்பர் இவங்கெல்லாம் அதை பாடியிருக்காங்க. இச்சிவாலயம் இந்தியாவில் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. அதாவது பெருமை பொருந்திய இந்த தலத்தோட இந்த தலத்துல இந்த காவிரியை பற்றி ஒரு சிறப்பு வருது. காவிரியை பற்றி திருவலஞ்சொலி இந்த மும்மணி கோவில நிறைய இடத்துல புகழ்ந்து பாடியிருக்காரு. அது போல பல இலக்கியங்களையும் காவிரி பற்றி சிறந்த காவிரி என்று பாடியிருக்காங்க. புறநானூற்றுல பாடியிருக்காங்க, சேக்கிழார் பாடியிருக்கிறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆதிசேடன் வழிபட்ட பள்ளத்தில் காவிரி ஆறு பாய்ந்து பாதாத்து அழுந்தியதான். அதாவது ஆதிசேடன் வெளிப்பட்ட போது அங்க பெரிய பள்ளம் பிளம்பு அப்படியே உருவாக்கிடுச்சான்.
காவிரி பாருங்க எவ்வளவு வேகமா வருவாங்க. அந்த காவிரி போய் அந்த காவிரி வேகமா பாய்ந்து அந்த பள்ளத்துக்குள்ள போயிடுச்சாம். அப்ப அந்த பள்ளம் எவ்வளவு பெருசிருக்கும்னு பாருங்க. அந்த பள்ளத்துக்குள்ள போனா அதுக்கப்புறம் காவிரி வரல. அப்ப ஏரகண்ட முனிவர் என்பவர் அந்த பள்ளத்துக்குள் இறங்கினாராம். அவரு எவ்வளவு திறமையா இருந்திருப்பாரு, அவரு எவ்வளவு ஆற்றல் பெற்றவரா இருந்திருப்பாரு. அவரு போனதுக்கு அப்புறம் அந்த காவிரி மேல வந்துதான். மேல வந்து அது வளமா சுற்றி வந்துதான். அதனாலதான் அதுக்கு திருவலஞ்சொரின்னு பேரு. காவிரி ஆறு வளமாக சுற்றி வந்ததால் அதற்கு பெயர் திருவலஞ்சொரி என்று கூறப்படுகிறது. திருவலஞ்சொரி காவிரி வளம் வருவதால் திருவலஞ்சொலி ஆனது. இது வந்து காரண பெயராக அங்க சொல்கிறார்கள். சிவபெருமான் கங்கையை தலையில் வைத்திருப்பதாக நாம் இலக்கியங்களில் படித்திருக்கிறோம். ஆனா காவிரி எப்படி சிறப்பா சொல்றாங்கன்னா, இந்த மும்மணி கோவிலையும் சொல்றாங்க. காவிரி நீராலும் பூவாலும் இறைவனது திருவடியை எப்பொழுதும் பூஜித்துக் கொண்டே இருப்பதாக கூறுகிறார்கள். அதுதான் இங்க சிறப்பு. காவிரி வந்து அதாவது காவிரி வந்து பொய்யா காவிரிங்கிறாங்க. அதுக்கு பொன்னிங்கிற பேரும் இருக்கு. பிறகு பார்க்கலாம். இந்த திரு நெய்தான் பதிகம் அதுலயும் சுந்தரரோட பாண்டி கொடிமுடி அந்த பகுதியிலையும் சேக்கிழார் இவங்க எல்லாருமே இந்த காவிரிய சிறப்பா பாடியிருக்காங்க. வெள்ளை பிள்ளையார் சன்னதி ஒண்ணு இருக்கு இந்த திருவலஞ்சொல்லியில. அது முக்கியமான ஒன்று. அதாவது கணபதி பெருமானை வெள்ளை விநாயகராக வழிபடுவது ஒரு மரபு இருக்கு. இதனை வந்து சுவேத விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கோயில் வளாகத்தில் எங்க திருவலஞ்சொல்லியில சொல்றேன். சுவேத விநாயகர் ஆலயம் சோழர் காலத்திற்கு முன்னரே எழுப்பப்பட்டது. அது இங்க திருவலஞ்சொல்லி உள்ளாரே இருக்குது. அது இக்கோயில் நுழைவாயிலை கடந்து வரும்போது முதலில் இருப்பது வெள்ளை விநாயகர் சன்னதியே ஆகும். அதனாலதான் நிறைய பேர் இது வந்து பிள்ளையார் கோயில் நினைச்சிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கவங்களாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரியும் போதுதான் இது சிவாலயம் பாடல் பெற்ற தலம்னு தெரியுது. திருவலஞ்சொல்லி பலகனி ஜன்னல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இப்ப திருவலஞ்சொல்லி போனோம்னா இந்த பலகனி அந்த ஜன்னலை பார்க்கணும். அது மிகவும் வேலைப்பாடானது. இதை வந்து நான் முன்பே கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போயிருக்கேன். அங்க பார்க்கும்போது இது என்ன, இது ஒரு ஜன்னல் மாதிரி தான் இருக்கு, இதை எல்லாரும் இப்படி பாக்குறாங்கன்னு நான் நினைச்சிருக்கேன். ஆனா இப்பொழுதுதான் தெரிகிறது அது மிகவும் வேலைப்பாடு அமைந்தது. அது வந்து பிற கோயில்கள் உள்ள சில அதிசயங்களை போல இதுவும் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இப்பொழுது தெரிகின்றது. இங்க இருக்க சுவாமியின் பெயர் கபர்தீஸ்வரர், கற்ப தேவேஸ்வரர், வலஞ்சொலிநாதர், இப்படி இல்லைன்னா பெருமான பேர் சொல்லி அழைக்கிறார்கள். அம்மையார் பெரிய நாயகி அம்மையார், பிருகந்த நாயகி. இது வந்து 2ஆம் திருமுறை இவங்களெல்லாம் பாடப்பட்டிருக்காங்க. அடுத்து வருவோம். இப்ப திருவலஞ்சொல்லி மும்மணி கோவைன்னு பார்க்கும்போது இது அகத்துறை சார்ந்ததாக இருக்கு. மொத்தம் 15 பாடல்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா அறத்தோடு நிற்றல் இருக்குது, இடந்தலைப்பாடு இருக்குது, கைக்கிளை இருக்கிறது, நொதுமலர் வரைவு வேண்டி செவிலி அறத்தோடு நிற்றல் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அமைக்கப்பட்டிருக்கிறது. சங்ககால இலக்கியங்கள் வந்து காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆனா இறை உணர்வுக்கு ஓரளவு தான் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காங்க. சங்க காலத்துக்கு பின்னர் களப்பிரர் காலம் வந்தது. அப்ப இலக்கியங்கள்லாம் அதிகமா தோன்றவில்லை. அடுத்து 7ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவார பாடல்களை அருளினார்கள். நமக்கு இலக்கியங்களை தவிர வேறு இலக்கியங்கள் இல்லாதனால அப்ப வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காதல் இலக்கியங்கள் நிறைய பிறந்தன. தேவார பாடல்களும் அகத்துறை பாடல்கள் அதிகமாக உள்ளன. அதுவும் வந்து திருநாவுக்கரசர் அதிகமாக பாடியுள்ளார். வாழ்வின் நோக்கமே இப்ப நம்மளோட இப்ப உயிர்கள் எல்லாம் நம்ம பசுன்னு கொள்றோம். ஆனா நம்ம பதி இறைவன். வாழ்வின் நோக்கமே பசுவாகிய உயிர் பதியை சென்று அடைய வேண்டும் என்பதே ஆகும். நம்மெல்லாம் உயிர், நம்ம கடவுளை சென்று அடைய வேண்டும்ங்கிறது தான் வாழ்வின் நோக்கம். இதனால்தான் அருளாளர்கள் தங்களை இறைவன் மீது காதல் கொண்ட பெண்களாக உருவகித்துக் கொண்டு இறைவன் மேல் தான் கொண்ட காதலின் ஆழத்தை வெளிப்படுத்தி பாடியுள்ளனர். இப்படி தேவாரம் பாடிய மூவராலும் பாடி அருளப்பெற்றது. இதில் அப்பரே அதிகமாக பாடியுள்ளார். இங்கு உயிர் பசுத்தன்மை நீங்க பெற்று மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கும். ஞானசம்பந்தர் தனது முதல் பதிகத்தில் தோடுடைய செவியன் என்ற பாடலில் இனவெல்வலை சோர என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பல இடத்துல வரும். அந்த பதிகத்தை நான் நல்லா படிச்சிருக்கேன். பல இடத்துல வரும். அது கூட இந்த துறையை சேர்ந்ததுதான். வணங்குதும் வாழி நெஞ்சே முதல் பாடல் பத்தி சொல்லுவோம். வணங்குதும் வாழி நெஞ்சே அப்படின்னு பாடல் பொறுகடல் முகந்து கருமுகி கண்ணர் ஒடுங்க மின்னி குடவரை பொழிந்து
குழிந்திலி அருவி குணக்கடல் மடுங்கும் காவிரி மடந்தை வார்ப்புணல் உடுத்த மணிநீர் வளஞ்சொலி என்று அழகாக இந்த மும்மணி கோவையில் முதல் பாடல் தொடங்குகிறது. இந்த பாடலில் ஆசிரியர் நெஞ்சுக்கு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? வாழி நெஞ்சே மணிநீர் வளஞ்சொலி அணிநீர் கொன்றை அண்ணலது அடியே, அந்த அண்ணலது அடியே நீ நல்லா வணங்கு அப்படின்னு தன் நெஞ்சுக்கு கட்டளை இடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்த பாடலும் இறைவனது திருவடி சிறப்பை கூறுகின்றது. வானோரும் காணாத திருவடி என்று அழைக்கப்படுகிறது. பூவும் நீரும் கொண்டு வணங்குவதையே அருளாளர்கள் நால்வரும் அருளியுள்ளனர். சேக்கிழர் பெருமானும் தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் என்று அருளியுள்ளார். எனவே இறைவனது கடலை நாம் பூவும் நீரும் கொண்டு வணங்க வேண்டும் என்பது இங்கு வலிந்து அழகாக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. முக்கியமாக மனதில் இறைவனை நினைத்து மலர் தூரி வணங்குபவருக்கு இறைவன் அருள்வான் என்று கூறப்படுகிறது. இங்கு ஒன்றை நோக்க வேண்டும். இறைவன் மனதில நினைத்து வணங்குபவர்களுக்கு தான் அருள் புரிவாரா? அப்ப வணங்காதவர்களுக்கு அருள் புரிய மாட்டாரா என்று நினைக்க தோன்றும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைங்கிறாங்க. அங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இறைவன் வெறுப்பு இருப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சலமிலன், அவன் விருப்பு விருப்பு இல்லாதவன் தான். திருவருள் பயன் கொண்ட ஒரு பாட்டு இருக்கு. நன்னார்க்கு நலமிலன் நன்னினார்க்கு நல்லன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். யார் அவரை விரும்பி வழிபட்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு அருள் புரிபவன். யாரு விரும்பாதவங்க அருள் புரியான் அப்படி சொல்லிட்டு அருள் புரிய மாட்டான்னு சொல்ல, அப்புறம் சொல்லிட்டு சலமிலன் பேர் சங்கரன் அப்படின்னு சொல்றாரு. சலமிலன் வெறுப்பு இல்லாதவன் சொல்றாரு. அதனால இங்க நம்ம என்ன நோக்கணும்னா, உயிர்கள் இறைவனை விரும்பி வழிபட்டால் அவர்களுடைய வினை நீங்கி பிறவி துன்பத்தை போக்கி அருள் புரிவான். அது மட்டுமல்லாமல் அந்த உயிர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பதை எடுத்து சொல்லுவான். நாம் திருமுறைகள்லாம் படித்து அல்லார்கள் வழி நின்றால், இறைவனை நாம் மலர் தூவி வழிபட்டால், சரியகிரிய யோக ஞானத்தில் எந்த நெறியில் நின்றாவது இறைவனை வழிபட்டால் அவன் அருள்வான். எப்படி அருள்வான்? நாம் பிறவி நீக்க நமது பற்றை அறுத்து உலக பற்றை நீக்கி ஐம்புல இன்பங்களை நீக்கி நாம் இறைவனோடு கலந்த அந்த பேரின்ப நிலையை அடைய அருள் புரிவான். வாழும் காலத்திலேயே ஜீவன் முக்தர்களாக முடியும். அதனால்தான் நாம் இந்த திருமுறைகளை ஒரு மந்திர சொற்கள் என்று கூறுகின்றோம். அந்த நிலையில் பார்த்தோமானால் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அருள் புரிவார். வணங்காதவர்களுக்கு நீங்கள் இந்த உலகத்திலே இருந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று விட்டு விடுவார். இப்ப நான் ஒரு கை நிறைய பூ வச்சிருக்கேன். இங்க 5-6 பிள்ளைங்க இருக்கு, பெண்கள் நிக்கிறாங்க. அம்மா வாங்க இந்த பூவை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். யாரெல்லாம் ஓடி எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்குவாங்க. வேணாதவங்க அங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது தானே. அப்ப நான் பாரபட்சம் பார்க்கல, நான் வச்சு நீங்க எடுத்துக்கல. அது போலதான் இறைவன் தன் அருளை வணங்குபவருக்கு வழங்குகிறான் என்றால் அவர்கள் விரும்பி வருகிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். அவன் வணங்கி கொண்டேதான் இருக்கிறான். எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வேண்டாம் என்று இருப்பவர்கள் இந்த உலக இன்பத்தில் இன்னும் சிறிது காலம் வாழ்வார்கள் அல்லது பல பிரிவு எடுப்பார்கள். அவ்வளவுதான். அதனால் இங்கு இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லவன் அல்ல. அவன் விருப்பு இல்லாதவன். எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிவன். அவன் தந்தை, அவன் அப்பா, எல்லா உயிர்களும் அவனோட குழந்தைகள். அப்ப அம்மா அப்பா குழந்தைகளுக்கு பாரபட்சம் பார்ப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. அது போலதான் இறைவனும் நம்மிடம் பாரபட்சமே பார்க்க மாட்டான். அதுதான் அங்கு கூறப்படுகிறது. இந்த திருவலஞ்சொலி மும்மணி கோவிலும் இதுதான், வணங்குபவருக்கு அருள் புரிபவன் என்று கூறப்படுகிறது. இங்க பாத்தீங்கன்னா காவிரி அடுத்த பாடத்துல 3வது பாட்டு. இப்பாடலில் முன்னீர் வளஞ்சொலி ஆள்கின்ற அண்ணல் என்கிறார். இங்க காவிரி கடல்னு சொல்லப்பட்டிருக்கு. காவிரியை நல்லா சிறப்பிச்சிருக்காங்க. உண்மையிலே காவிரி சிறப்பானதுதான். அதாவது என்ன சொல்றாங்க, கிழக்கே உதிக்கும் சூரியன் 4 திசையிலும் உதித்தாலும் கோள்கள் நிலை மாறி போனாலும் காவிரி பொய்க்காது. அதுல உள்ள நீர் எப்பொழுதும் வற்றாது. அது பொன் கொழிக்கும் காவிரி, அது மக்களை எல்லாம் காப்பாற்றும் காவிரி என்று கூறப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எங்கும் இப்படி சொல்கிறார். அதாவது அடுத்த ஒரு பாடல்ல இரவுக்குறி வரும் தலைவனை தலைவி வர வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனா இதெல்லாம் அகத்துறை பாடல்கள் தான். ஆனா இந்த உயிர் இறைவனை அடைய தவிக்கும் தவிப்பை இங்கு அகப்பாடல்களாக காட்டியுள்ளார்கள். உயர்ந்த மலைநாடனே, இரவில் வரும் உனக்கு ஒரு நாள் துன்பம் நேர்ந்தாலும் என் தோழி மறுநாள் உயிர் வாழ மாட்டா. வளைந்த தேன்கூடுகள் கட்டப்பட்டுள்ள உயர்ந்த மலைச்சாரல் எம் ஊர். அவங்க சொல்றாங்க பாருங்க, தான் ஊரை சொல்லும்போது தேன்கூடுகள் கட்டப்பட்ட உயர்ந்த மலைச்சாரல் எம் ஊர். அம்மலைச்சாரலில்
பழங்கள் பழுத்து தொங்கும் மரச்சரிவில் உள்ளது காந்தல் புதர். அப்புதரில் நீ பகல் காலத்தில் வந்தால் தலைவியை சேரலாம், தலைவியை பார்க்கலாம். இப்பாடல் தோழியின் வன்மையை மிகச் சிறந்த முறையில் எடுத்து காட்டுகிறது. பகலில் வரலாம் என அவள் கூறினாலும் பகலில் தேன் எடுக்க வருபவர்களாலும் பழம் பறிக்க வருபவர்களாலும் காந்தல் மலர் கொய்ய வருபவர்களாலும் இடையூறு ஏற்படும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார். அதனால் நீ விரைந்து இவளை மனம் செய்து கொள் என்று கூறுகிறார். இது போலதான் திருவலஞ்செடி அந்த மும்மணி கோவிலும் பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த அந்த பாடல் வழி அவங்க என்ன சொன்னா, ஏன் இந்த அடியார்கள் எல்லாம் ஏன் அகத்துறை எடுத்து பாடுகிறார்கள்? இது கொஞ்சம் சிந்துங்க. அகத்துறை நம்ம சங்க இலக்கியத்தில், அதாவது தமிழர்களோட இலக்கியத்தில் மட்டுமில்ல, வாழ்விலும் மிக சிறந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது தூய்மையானதாக இருந்தது, புனிதமானதாக இருந்தது. சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப்படாரும்பாங்க. இப்ப அகத்துறையை பத்தி இலக்கியங்கள்லாம் எழுதும்போது அகநானூறு இதுல எல்லாம் தலைவன், தலைவி, தோழி இப்படிதான் எழுதுவாங்க, யாரையும் பெயர் சொல்ல மாட்டாங்க. நெடுநல்வாடைங்கிற இதுல ஒருத்தர் வேம்பு பூ மாலை சுற்றிருக்குன்னா அதை அந்த அகத்துறையிலே சேர்க்கவில்லை. அந்த மாதிரி ஒரு சிறப்புடையதா இருந்தது, தூய்மையா இருந்தது. இப்ப காதல்னா என்ன? இடையாறாது நினைத்தல். அது தலைவன் தலைவியை தலைவி தலைவனை நினைத்தானா, உயிர்கள் இறைவனை நினைத்தானா? இங்க இடையாறாது நினைத்தல். காதல்னா அதான் அர்த்தம். இடையாறாது நினைத்தல், அறத்தோடு நிற்றல். அந்த வழியில பார்த்தா இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனை அடைய தவிக்கின்றன. அந்த சில காட்சிகள்லாம் கொடுத்து இறைவன் நம்மளுக்கு மகிழ்ச்சி படுத்துவார். நான் கூட அதை நினைப்பேன், இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குதே, சிவபெருமான் நம்ம இந்த துறையை படிச்சோன்னா இது கிடைக்குதே. அப்ப கால் ஒரு வாட்டி முடிஞ்சு போயிடுச்சு. அந்த எலும்புமுறி பதிகத்தை படிச்சேன். பாத்தீங்கன்னா என் கால் அப்படியே சரியாயிட்டு. இது உண்மையிலும் உண்மை. முழுக்க அந்த அந்த பதிகத்தை படுக்கும்போது இப்ப எனக்கு கால் ஒடிஞ்சுதான்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன எளிமையா நடக்க நல்லா இயற்கை அப்படி நடப்பணும், அப்படி நடப்பேன். இது மாதிரி பல தொல்லைகள் துன்பங்கள் வந்த போது இந்த பதிகத்தை எல்லாம் படிச்சு எல்லாம் சரியாகும். அப்ப நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தேன். அது மாதிரி இந்த தலைவன் வந்து உயிர்களுக்கு இன்பம் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கார் சிவபெருமான். அப்படி இருக்காம நீ என்னை விரைவில் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது இங்க என்னன்னா, என்னை உன்னோட சேர்த்துக்கொள். இந்த சின்ன சின்ன இன்பத்திலாம் நான் மகிழ்ந்து போய் திரும்பவும் இந்த உலக பொருள்களையே ஆசைப்பட்டு திரும்பவும் இந்த உலகத்திலேயே நான் வாழ்ந்தேன்னா அது என்னப்பா வாழ்க்கை? இதுதான் நான் இத்தனை பிரிவியா வாழ்ந்து சலிச்சு போயிட்டேன். இருந்தாலும் நீ எனக்கு சில அற்புதங்களை செய்யும்போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் அந்த மகிழ்ச்சியிலே நான் ஆழ்ந்து போய் வீணாய் போய்விடக்கூடாது. உன்னோடு 2.5 கணக்கும் வாய்ப்பை எப்பொழுது தரப்போகிறாய் என்று இந்த உயிர்கள் ஏங்கும். சில அடியவர்கள் அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த தலைவன் தலைவி சொல்றா. இதுதான் அறத்தோட நிற்றல் என்பது புரிகிறது. அதனால நீ வந்து இன்பம் அனுபவிச்சுட்டு போகாத, என்ன உன்னோடு சேர்த்துக்கொள்ங்கிறது இங்க என்ன அர்த்தம்னா, இறைவனோடு இந்த உயிர் சேர துடிப்பதை, அந்த முக்தி நிலையை காட்டுகிறது. உயிர் பக்குவப்பட்டு இருவினை ஒப்பு நல்லதும் தீயதும் சமமாக கருதுற ஒரு மனநிலை இறைவனோட போறதுக்கான வழியை கொடுப்பா எங்களுக்கு. அதை விரைவில் செய்ப்பா, வந்து போகாதப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல். அடுத்த பாடல் 4ஆம் பாடம் பார்த்தீங்கன்னா வெறி விலக்கி கூறியதாகும். இது என்னன்னா, அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா அறத்தோடு நிற்ற ஒரு புனிதமான ஒரு செயல். அதாவது தலைவி ஒருவனை விரும்புகிறா. அப்பொழுது வீட்டுல வேற ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப உண்மையை சொல்லிடணும், இல்லைன்னா வாழ்க்கை மாறி போயிடும், அறம் போயிடும். அப்ப தோழி என்ன பண்றா, மெதுவா இப்ப அடுத்த திருமணம் வந்துருச்சு, நம்ம கட்டாம நம்ம நிலைமையை சொல்லிடணும்னு மெதுவா தோழிக்கு சொல்லிடுவா. தோழி குறிப்பா செவிலித்தாய்க்கு சொல்வா, செவிலித்தாய் நற்றாய்க்கு சொல்வா, திருமணம் நடக்கும். இது அங்க இருக்கு. அப்ப குறிப்பா அப்படி சொன்னா, பாடுக பாட்டே அந்த பாட்டு வரும் இல்லையா, அவன் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டை பாடு, திரும்ப திரும்ப அந்த பாட்டை பாடு. அதாவது வெறியாட்டு நடக்கும். அதாவது அந்த தலைவிக்கு உடம்புல எல்லாம் மாற்றம், உள்ளத்துல மாற்றம், அவ மாறி இருப்பா. அப்படி நடக்கும்போது தாய் ஏதோ அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சோ என்னவோ தெரியலையே, இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு அந்த குறிய சொல்றவளை அழைச்சி அந்த குறி பார்த்து அவளுக்கு அது ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு அதை சரி பண்ண பார்ப்பாங்க. அப்படி பாடும்போது அந்த குறி சொல்றவ ஒரு பாட்டு பாடுவா, புரியுதா? அப்படி பாடும்போது அந்த தலைவி தோழி என்ன சொல்வா, இந்த தலைவி எந்த தலைவனை விரும்புறாளோ அந்த இடம் வரும்போது பாடுக பாட்டை, அந்த பாட்டை மீண்டும் பாடுங்கிறா. அந்த மாதிரி ஏன் இந்த பாட்டை மட்டும் பாடுகன்னு சொல்றா அப்படின்னா அந்த நற்றாய் அதை தெரிஞ்சுப்பா. குறிப்பா இது மாதிரி சொல்றது.
இங்க என்ன நம்ம செய்யலாம்னா யோசிக்கலாம்னா, இந்த உயிர்கள் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கு. அதனால மனசு, உடம்பு இதுல எல்லாம் பல வேறுபாடுகள் நடக்குது. மத்தவங்க நினைக்கலாம் என்ன பைத்தியம் மாதிரி இருக்காங்களேன்னு. ஆனா அது அல்ல. இந்த உயிர் கட்டாயம் ஒரு நாள் இறைவனோடு சேரும். அதுவரை அவனையே நினைத்து கொண்டிருக்கும். அதனால் உடலில் பல மாற்றங்கள் எல்லாம் நிகழும். இதுதான் இங்க கூறப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பாடல் படிச்சேன். அது மறக்க முடியாது. கீர்த்தி திரு அகவல் அந்த பகுதியில் இந்த பாடல் இருந்துச்சு. இந்த பாட பாருங்க. எம் தவத்திலார் எரியற் பாயவும் மாலது ஆகி மயக்கம் எய்தியும் பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும். இந்த பாட்டு அதாவது இந்த பாட்டு ஜீவன் முக்தர்கள் நிலையில இருக்கிறவங்களை பத்தி குறிக்கும். சிவபெருமான் வராரு, அழகா சில அடியார் கூட்டங்கள்லாம் இருக்கு. அவர் அங்கேருந்து வராரு, எல்லா அடியார் கூட்டமும் காட்சி கொடுக்குறாரு. சிவனை பார்த்தா எப்படி இருக்கும்? பார்த்து மெய்மறந்து எல்லாரும் வணங்கிட்டு இருக்காங்க, பெருமானே பெருமானேன்னு. அப்ப அவர் என்ன பண்றாரு, சில அடியார்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு சொர்க்கத்து அந்த முக்தியில. மற்ற அடியார்கள்லாம் கீழே இருக்காங்க. ஐயோ சிவ சிவ பெருமானே எங்களையெல்லாம் விட்டுட்டீங்களே, நீங்க அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போறீங்கன்னு இதை அவங்களுக்கு தாங்க முடியல. தீயில இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாதா நாதா எங்களை விட்டுட்டு போயிட்டியே, எங்களையும் அழைச்சிட்டு போக கூடாதா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே சில பேர் மயக்கம் போட்டு உழுவுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மண்ணுல புரண்டு அப்படியே கீழே உளுந்து புரண்டு அழுகுறாங்க, சிவபெருமானே என்னை விட்டுட்டு போவாதே, அழைச்சிட்டு போன்னு. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, தீ வளர்த்து அதுல போய் விழுந்து இறக்குறாங்க. எப்படியாவது நம்ம அவன் பெருமானை அடைந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை. இன்னும் சில பேர் என்ன கூடாங்க, ஓட்டமா ஓடி போய் கடல்ல போய் விழுவுறாங்க, விழுந்து அப்படி போயிடுறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவ்வளவு ஏக்கம் அந்த இறைவனோடு கலப்பதில், அந்த இறைவனோடு சேர்வதில், அந்த இறைவனோடு இருப்பதில் பேரானந்தம் அல்லவா அது. இந்த உலக இன்பம் எல்லாம் சிற்றின்பம், இதெல்லாம் நிலையற்றது. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த உலக பற்றையும் நீக்கணும், ஆணவங்கிறதையும் ஒழிக்கணும், மாயையாகிய உடல் பற்றையும் நீக்கணும், கண்மமாகிய வினையும் அறுக்கணும். இதெல்லாம் போய் நம்ம விருப்ப இல்லாத ஒரு நிலையை அடைந்தால்தானே சிவபெருமான்கிட்ட போக முடியும். ஆனா அந்த நிலையில அடைந்தவர்கள் இவர்கள். அப்படி அடைந்தாலும் இன்னும் அவர்களுக்கு சில வினைகள் இருக்கு போல. அதனால் சிவபெருமான் விட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த உயிர்கள் எல்லாம், அந்த அடியார்கள் எல்லாம் இந்த பாடுபடுவதாக அந்த கீர்த்தி திரு அகவலில் கூறியுள்ளார். இதுதான் உயிர்களின் ஏக்கம். இதுதான் இங்கு அது அகத்துறை பாடலாக காட்டப்பட்டுள்ளது. அடுத்து 6வது பாடல், தன்னை பிரிந்து சென்ற தலைவன் வராமையினை எண்ணி வருந்துவது. இதுவும் கூட சொல்லலாம். இங்கே பார்த்தால் இறைவன் மாணிக்கவாசகருக்கு அருள் புரிந்தார். அருள் புரிந்து திருவடி தீட்சை கொடுத்தார் குருந்த மரத்தடியில். ஆனால் அவரை அழைத்து செல்லவில்லை. நீ தில்லைக்கு வா என்று போய்விட்டார். அப்போ அதன் பிறகுதான் மாணிக்கவாசகரால் தாங்க முடியவில்லை. இதுவரை பார்க்காமல் இருந்தால் சிவனை எண்ணி எண்ணி வணங்கி கொண்டே இருக்கலாம். காட்சி தந்து விட்டார், கோலத்தை காட்டி விட்டார், தொட்டு சிகிச்சையும் தீட்சையும் தந்து விட்டார். அதன் பிறகு என்னை அழைத்து போகாமல் இங்க விட்டு இப்படி சென்று விட்டீரேர் என்று புலம்பி அதுதான் அந்த பக்தி. திரும்ப திரும்ப ஏன் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகாருங்கிறாங்களே, அது எல்லாம் அந்த பக்தியின் உச்சக்கட்டம். இறைவனோடு கலக்க வேண்டும் என்ற ஆர்வம், உடனே செல்ல முடியவில்லையே, இன்னும் இங்கு இருக்க வேண்டுமே என்ற ஆதங்கம் எல்லாம் சேர்த்து அந்த மாணிக்கவாசகர் பாடியது. அதை நம்ம இங்க நினைவு கூறத்தக்க. இந்த பாடல் 7வது பாடல் ஒரு நயமான பாடலாக இருக்கிறது. அதை இங்க நம்ம பார்ப்போம். முகிலினம் முழங்க முனிந்த வேழம் எயிற்றிடை அடக்கிய வெகுளி ஆற்ற அணிநடை மடப்பிடி அருகு வந்த அணைதரும் சாரல் தன்பொழில் அனைத்து சேரும் தடமாசு தழிய தகலிடம் துடைத்த தேனுகு தன்தலை தெய்வம் நாரும் சருவரி வாரல் எம்பெருமா நீர் மல்கு சடைமுடி ஒருவன் மருவிய வளஞ்சொலி அணிதிகள் தோற்றம் தயங்க எழுந்து மணிநீர் குவலை அன்ன அணிநீர் கருங்கண் ஆயிலை பொருட்டே அப்படிங்கிற இங்க ஒரு பாட்டு. இந்த பாட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரவு கூறி வரும் தலைவனை வேண்டாம் அப்படின்னு சொல்ற பாட்டு. இரவு கூறி நீ இனிமேலுக்கு இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற பாட்டு. முன்னாடி சொன்ன அதே ஒரு துறைதான். இங்க என்ன செய்யுதுன்னா, வேழம் இருக்கு, அப்படியே கருப்பா மேகம் சூழ்ந்திருக்கு, இடி முழங்குது. அதாவது இந்த கருமேகம் அப்படியே கருப்பா இருக்கிறதுக்கு
அதை அந்த எங்க மாணவர்கள் சொல்லி கொடுத்தாலும் சரி, இந்த கருமேகம் அப்படியே கருப்பா இருக்கிறத காட்டணும்னாவே இளையான்குடி மாறனார் புராணத்துல வருமே, மையை உருக்கி அப்படியே ஊற்றுனா மாதிரி இருட்டு, அதுதான் ஞாபகம் வருது. அது அந்த அந்த எண்ணம் வராமையே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருட்டு, அதுல மேகம் வேற கருப்பா இருக்கு. அந்த மேகங்கள் என்ன பண்ணுதுன்னா இடி முழக்கம் பண்ணுது. இந்த யானை என்ன நினைக்குதுன்னா, இந்த களிறு ஆண் யானை, இது இன்னொரு யானை நம்மளோட சண்டை போட வந்திருக்கு அப்படின்ட்டு போய் அந்த தந்தங்களா கொத்த அந்த மேகம் அதுல அப்படியே மாட்டிக்குதான், அப்படியே ரவுண்டா. இது கற்பனை தான் செய்ய முடியுது, நல்லா இருக்கு. ஏன்னா அப்படி போய் பொத்துச்சுன்னா மேகத்தை தண்ணி தான் ஊத்தும். ஆனா இங்க என்னன்னா அந்த மேகம் அப்படியே அதுல கோத்துக்குதான் அந்த தந்தத்துல. அது ரொம்ப கோபத்துல இருக்கு. ஆனா அருகில் இந்த பெண் யானைக்கு தெரியுது, பிடிக்கு இது வந்து தவறான கோபம் அப்படின்ட்டு அது வழிய போய் அதோட இணைந்து அது கோபத்தை தடுக்குதான். அப்ப அது கோபம் தணிஞ்சிருச்சு. அந்த இடத்துல என்னன்னா கோபம் தணிந்தப்ப மத நீர் ஒழுகி எங்க பார்த்தாலும் கிடக்கு. அந்த தண்ணிய வந்து அந்த அந்த அதை சுத்தப்படுத்தணும்னு இந்த பிடி யானை நினைக்குது. அப்ப தன் மேல ஒழுகி இருக்கிற அந்த தேனை கொண்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுவதாக இங்க காட்டுறாரு. அப்ப அந்த திருவள்ளுவர் சொல்லி நான் சொன்னேன்ல, பூக்கள் நிறைந்தது, காடுகள் நிறைந்தது, பசுமையா இருக்கும், பார்க்க அழகா இருக்கும். அதை பஸ்ல போறத விட நடந்து போகத்தான் பிடிக்கும் அந்த வழியில. அங்க முழுக்க முழுக்க அதுல இருந்து சாமிமலை வர வரைக்கும் பூஞ்சோலைக்குள்ள போற அவ்வளவுதான். இந்த வெயில் நுழை அறியா பொது குதும்பர்பாங்கல்ல, வெயில் நுழைவு அறியா குயில் நுழை பொதும்பர். அந்த குயில் மட்டும்தான் நுழைய முடியும், வெயில் நுழைய முடியாது. அந்த மாதிரிதான் அங்க மரம் எல்லாம் செடி கொடி எல்லாம் அழகா இருக்கும். அப்ப இந்த மாதிரி இடத்துல இப்ப இந்த தேன் எல்லாம் இந்த யானை மேல நிறைய ஒழுகி இருக்குதான். அந்த தேனை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இங்க தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆகுதி வளர்த்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உண்டாட்டி நல்லா குடித்து மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்க வர வேணாம், அதனால இரவுக்குறியுமே வராதிங்க அப்படின்னு தலைவி தலைவனை நிறுத்துவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. உயர்ந்த மலைநாடனே இரவில் வரும் உனக்கு, அதுதான் முன்னாடி சொன்னல, அதுவேதான் இங்க. அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றான்னா, இது வந்து நொதுமலர் வரைவு வேண்டி தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்றல். அடுத்து ஒரு பாடல், 8வது பாடல். இது காதலால் கைவளை கலன்றது பற்றி பேசுகிறது இந்த 8வது பாடல். இறைவன் உயிர்களின் ஆணவத்தை அழிக்கவே பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்க எம் இல்லம் வந்தீர், ஆயினும் அருளும் இயல்பால் கருணை உரு கொண்டீர். ஊர் யாதன கெட்டன் மறையும் என்றீர், வாழும் இடம் வளஞ்சொலி என்றீர். அதெல்லாம் அவ சொல்றா. அப்ப என்ன சொல்றா, இங்கு இறைவன் உள்ளம் என்னும் வீட்டுக்குள் வந்து விட்டான். இதான் நம்ம இப்படி கொள்ளணும். உயிராகிய என் ஆணவத்தை அழிக்க வந்து விட்டான். ஆணவம் அழிந்தது, இறைவனும் தெரிய ஆரம்பித்து விட்டான். தெரிந்த இறைவனை யாருக்குத்தான் பெரிய மனம் வரும். இறைவனோடு கலக்க உயிர் ஆசைப்பட்டு நிற்கும் பொழுது அவன் சென்று விட்டான். இங்கு கயிறு வலையை கழன்று விட்டது. இங்க என்ன செய்ய வேண்டும்னா, இறைவன் சில பேருக்கு காட்சி கொடுத்துருவாரு. நல்ல காட்சி கொடுக்குற அளவுக்கு சில நல்லதெல்லாம் செஞ்சிருவாரு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில நல்ல நிகழ்ச்சிகள், சில அற்புதங்கள் இறைவனோட பெயர்ல நம்ம தினந்தோறும் உணர முடியும், நல்லா உணர முடியும். அப்படி உணர்ந்த நம்ம காட்சி தந்துட்டு அவர் மறைஞ்சு போயிட்டாருன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இவ பார்த்துட்டா, அவன் பிச்சை எடுக்க வந்திருக்கான், மாறி தெரியுது. ஆனா பார்த்தா கருணை உருவம். இறைவன் பெருங்கருணையாளன், பேராற்றல் படைத்தவன், காலம் கடந்தவன், இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் அறியும். அப்படிப்பட்ட இறைவன் காட்சி தந்து விட்டான். ஆனால் அதை விட மறைந்து போய்விட்டது. அதனால் அவள் கைவலை கழண்டு விட்டது என்கிறார். இது கைவலை மட்டும் கலையாது, உடலே இந்த மாதிரி இறைவன் காட்சி தந்து விட்டால் இந்த உடல் பசு உயிர் உடல் என்னாகும், பதி உடலா மாறிடும், இறைவன் உடலா சூட்சும உடலா மாறிடும். இவங்களுக்கு கருவி கரணங்கள்லாம் செயல்படாது, அது இருக்கு, அது தேவையே இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா நினைப்பாங்க. அவங்க வினைய கூட, ஏன் வினை அப்ப அருந்து போகும்னா, இறைவன் கொடுக்குற வினைய கூட அவங்க மகிழ்ச்சியா ஏற்றுக்கிட்டு செய்வாங்க, மகிழ்ச்சியா அதை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே துன்பமும் இருக்காது, இன்பமும் இருக்காது. எல்லாம் சிவமயம், சிவனே சிவனே, அந்த சிவன் நினைவு தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்ப எல்லாம் உடல் எல்லாம் இழைத்து கலைத்து போய்விடும். அப்படிப்பட்ட நிலையை தான் இங்க வளையல் கலன்றல் என்று கூறுகிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்க இதுக்கும் ஒரு பாடல் இருக்கு, கீர்த்தி திரு அகவல்ல. வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், 100,000 இயல்பினதாகி ஏறுடைய ஈசன் புவனியில் உய்ய கூறுடை மங்கையும் தானும் வந்தருளி, வேறு வேறார திரு உருவங்களும் வெவ்வேறு வகைப்பட்ட குணங்களும் 100 லட்சம் வகையினை கொண்டதாகி இடபவாகனம் கொண்ட சிவனார் இவ்வுலகை மேன்மையுரை செய்யும் பொருட்டு தான் இடப்பக்கம் கொண்ட உமையமையும் தானுமாய் காட்சி அளிக்கிறார். இங்க இது 9வது பாடல். அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அளிக்கும் தன்மையை தான் அந்த
திருவலஞ்சொல்லி மும்மணி கோவையில் கூறப்பட்டிருக்கிறது. இறைவன் அர்த்தநாரீஸ்வரர் வந்து காட்சியளிப்பதை இன்னும் பல பாடல்கள்ல இந்த கீர்த்தி திருவாகவல் இதுல எல்லாம் இருக்குது. உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இப்ப உயிருக்கு அருள் புரியணும்னா அந்த அருள் புரியும் நிலை அர்த்தநாரீஸ்வரர் நிலை. இறைவன் அம்மையப்பராக வந்து காட்சி தரும் நிலை அர்த்தநாரீஸ்வரர் நிலை. எந்த உயிருக்கும் அருள் புரியனாவே சிவனும் பார்வதியும் தான் தோன்றாங்க. அப்படிதான் கதைகள்ல கூட பிள்ளைங்களுக்கு வர்ற கதை கூட அதுதான் வரும். அதுதான் உண்மையும் கூட. அதனால இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை அங்க அழகாக கூறியிருக்கிறார்கள். அதாவது தானே அனைத்தையும் அறிவான் இறைவன். எதை பார்த்தாலும் இறைவனாக தெரியும் பாங்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது. ஆணும் நீங்கி இருவினை உப்பு கைவரப்பெற்ற அடியார்களுக்கு காணுவதெல்லாம் பெருமானாகவே காட்சி தரும் பாங்கு இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இங்கு பேரின்ப நிலை காட்டப்பட்டுள்ளது. 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று இறைவன் உலகங்களை படைத்த ஆற்றலை மணிவாசகர் குறிப்பிடுகிறார் திருவண்ட பகுதியில. அதனால இந்த இடத்துல தலைவிக்கு தலைவனுக்கும் உள்ள அந்த 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 நட்பு விளக்கப்பட்டுள்ளது. தலைவிக்கு எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தலைவனாவே தோணுதான். அதனால அவ உடல் மெலிந்து போகிறது, பசலை படர்ந்து போகிறது, உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்ப தாய் வந்து வெறியாட்டுக்கு ஏற்பாடு செய்யறா. என்னமோ பிள்ளைக்கு ஏதோ ஆயிட்டுன்னா அவங்க அந்த வெறியாட்டுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இது திரும்ப சில பாடல்கள்ல வருகிறது. அப்படி ஏற்பாடு பண்ணும்போது இல்ல இது வந்து ஒரு நாடனோட நட்பால் வந்த மாற்றம் அப்படின்னு செவிலியால் அறியப்படும். இங்க இறைவன் எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னா நம் உடல் மாற்றத்துக்கெல்லாம் காரணம் இறைவன். அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றம். மேலும் இன்னொரு பாடத்துல கைக்கிளை பற்றி சொல்றாங்க. கைக்கிளை பற்றி பேசப்படுகிறது இந்த திருவலஞ்சொல்லி மும்மணி கோவையில. கைக்கிளை பற்றி பேசுதுன்னா இறைவனுக்கு எப்படி கைக்கிளை எல்லாம் வரும்னு நான் எண்ணி பார்த்தேன். இறைவனை இந்த உயிர்கள் எவ்வளவுதான் வழிபட்டாலும் அதுக்கு ஏற்ற அன்பை அவன் நம்மளுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு விதையும் முளைக்கும் அப்படின்னாரு எங்களோட ஆசான். அதாவது நம்ம இறைவனை கும்பிடுற ஒவ்வொன்றும் பயன்தான். நம்ம வினைப்படிதான் நடக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை வந்து என்ன எழுதுவதற்குமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் எங்க வழிபட்டு என்ன அப்படின்னு எல்லாம் சில பேர் கேள்வி கேட்டாங்க சில கருத்தரங்குகள்ல. நம்ம வழிபடுறதுனால இந்த பிறவில விதிச்சபடி நடந்தா கூட இந்த பையன் அடுத்த பிறவிக்கு வரும். ஒரு பிறவியோடைய அப்போகுது வாழ்க்கை. நம்ம இதுவரை எத்தனை பிறவி பிறந்தோமோ தெரியாது, இனி எத்தனை பிறவி பிறக்க போறோமோ தெரியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு பிறவிலும் நம்ம முயற்சி எடுத்து வைத்தால் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு பிறவிலும் கொஞ்சம் கொஞ்சமா திருவருள சேர்த்தா அது 7 பிறப்புக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து வரும். அப்ப நமக்கு பயன் தரும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபடுறது, பூவும் நீரும் கொண்டு வழிபடுறது, அல்லாளர்கள் சொல்லி உள்ள பாடல்களை பாடி வழிபடுவது இதெல்லாம் மிக மிக அவசியம். அந்த ஒவ்வொரு செயலுக்கும் பயன் உண்டு. அதுதான் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த தலைவி கைக்கிளையில வருந்துறா. நான் தான் அவனை பார்த்த உடனே அவனோட வாகனத்தை பத்தி நான் ஒன்றும் புகழ்ந்து பேசல. அவன் அணிஞ்சிருக்க கொன்றை மாலையும் நான் வந்து பாராட்டல பார்க்கல. ஆனா அவனை மட்டும்தான் பார்த்தேன். அதுல இருந்து என் மனம் உருகி என் கைவளை எல்லாம் கயண்டு போகுதுன்னு அந்த இடத்துல கைக்கிளைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இறைவனோட கைக்கிளை வராது. ஏன்னா இறைவன் வந்து எவ்வளவு நம்ம அன்பு செலுத்தினா அவன் திரும்ப நம்மளுக்கு கொடுப்பார். ஆனா ஒரு பிறவிக்கு அந்த கைக்கிளை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்ப நான் இருக்கேன், நிறைய வினை இருக்கு எனக்கு. அப்ப நான் எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் இறைவனோட போய் கலக்க முடியாது. என் வினை முடிகிற வரைக்கும் நான் அந்த உலகத்துல வாழ்ந்து அதை சரி செஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவனோட சேர முடியும். அது வரைக்கும் அந்த அன்பு கைக்கிளையா தான் இருக்கும். அததான் அங்க நம்ம எடுத்துக்கலாம். அதனால நம்ம கைக்கிளையா இருந்தாலும் கூட நம்ம தொடர்ந்து இறைவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனை மனம் மொழி மெய்களால் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதைதான் நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்தால் நிச்சயமாக ஒரு நாள் நாம் பிறவி அரும். இப்பொழுது கைக்கிளையாக இருக்கலாம். நம்ம இறைவனை வணங்கிட்டே இருக்கமே, நம்மளுக்கு இந்த துன்பம்லாம் வருதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நம்ம விதி. நம் விதி அதாவது அந்த வினை வழிப்படி தான் நடக்கும். இதுதான் இங்க சொல்றாங்க. இறைவனை இந்த பாடல்ல அதான் பேசுறாங்க. உடன்போக்கு பற்றி இன்னொரு பாடல்ல பேசப்படுது. அதாவது தலைவன் வந்து தலைவியை வந்து தலைவனோட உடன்போக்கு போயிடுறா. செவிலி அப்படி தேடிக்கிட்டு வரா. தேடிட்டு வரும்போது அங்க கேட்கறா, அவங்க இந்த நீண்ட வழியா தனியே கால்நடையாக தான் போனாங்க அப்படின்னு ஒரு வழிபோக்கர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் என்னன்னா தலைவி உடன்போக்கு போறது வந்து
இங்க இறைவனோடு கலக்கும் நிலை என்று சொல்லலாம். அவள் வந்து நம்ம வந்து இறைவனை வழிபடுறோம். அது மாதிரி அவ பழகுறா. ஒரு கால் தலைவனோடு சென்று விடுகிறாள். அது போல இந்த உயிர் ஒரு நாள் இறைவனோடு உடன்போக்கு சென்று விடும். அப்பொழுது நம் கூட இருப்பவர்கள் நம்மை தேடுவார்கள், தேடி போவார்கள். அந்த நிலை நாம் வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். தலைவியோட உடல் மாற்றம் பேசப்படுது 14வது பாடல்ல. முன்பு நடந்ததை பேசுவது போல பேசுறா. அந்த காலத்துல வந்து நான் வந்து இவ்வளோட நட்பா இருந்தனே, இவ்வளவு சிறப்பா இருந்தனே, இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்களே, கார்காலம் வந்துச்சு, இன்னும் தலைவன் வரலையே, என் கைவளையெல்லாம் கலண்டு போச்சு, மேலெல்லாம் பசலை ஆயிடுச்சு, இதெல்லாம் அங்க அழகா விளக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் அந்த மும்மணி கோவில வருது. அதெல்லாம் செய்யற அந்த உயிர் என்ன இங்க உயிர் என்ன பண்ணுதுன்னா, இவ்வளவு என் மனதுல வந்து மாற்றத்தை உருவாக்கிட்டாரு இறைவன் வந்து என் மனசுல தங்கிட்டாரு, உலக பற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிட்டாரு, உடல் எல்லாம் மாறி போய் இப்ப எல்லாம் சிவன் அருளே சிவனே என்று நான் இருக்கிறேன், ஆனாலும் என்னை வந்து சேராது இருக்கிறாரே அப்படின்னு அவங்க நடந்ததை பத்தி சொல்றாரு. இப்ப கடைசி பாடல் வந்து 15வது பாடல். அந்த பாடத்துல வந்து அண்ணாமலையே அப்படின்னு வருது. அண்ணாமலைனா வியத்தற்குரிய மலை, இது ஒளிப்பிளம்பாக உள்ள மலை. அது வந்து இறைவன் வந்து இந்த மாதிரி ஒளிப்பிளம்பா காட்சி கொடுத்த ஒரு அந்த அண்ணாமலையாரை வணங்குவோம். தான் பெற்ற இறை இன்பத்தை பிற உயிர்களும் பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இந்த 15ஆம் பாடல். வாசன் நிறைந்த கொன்றை மாலை அணிந்த வியத்தக அண்ணாமலையை வணங்குவோம். ஆரம்பத்திலையும் தன் நெஞ்சுக்கு சொல்றாரு நீ வணங்குன்னு, இறுதிலையும் அவர் வந்து வணங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த 15 பாடல்கள் முடிகிறது. இன்னொன்னு, இந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் பாடுற அருளாளர்கள்லாம் நம்ம நால்வர்கள், அவங்கெல்லாம் ஜீவன் முக்தர்கள். அவர்கள் வந்து தெய்வ நிலையை ஓரளவு அடைந்தவர்கள் என்றே சொல்லலாம். அவர்கள் வந்து பற்றுகளை எல்லாம் விட்டவர்கள், கருவி கரணங்கள் அந்த இதெல்லாம் விட்டவர்கள். இந்த ஜீவன் முக்தர்களுக்கு கூட மலவாசனை தாக்கும் போது உலகியல் நினைவு தோன்றும். நால்வரை சொல்ல, மற்ற நம்மள மாதிரி ஓரளவு நம்மள இல்லை, ஓரளவு ஜீவன் முக்தர்களா இப்ப இந்த அடியார்களே பல பேர் அந்த நிலையில இருக்கலாம். நான்லாம் சும்மா கத்துக்குட்டியும் ரொம்ப தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட உலகில் நினைவு தோன்றும். அப்போது மலவாசனைனா, அப்ப அந்த உலகியல் நினைவு தோன்றும் போது அவங்களுக்கு அதை வந்து தீயில உழுற மாதிரி இருக்குமா. தீயில விழுந்தா எப்படி உடம்பு எரியும், அந்த மாதிரி எரியுமா. ஐயோ நம்ம இந்த உலக இன்பம் நம்மளுக்கு வருதே, நம்ம மனசுல இந்த ஆசை வருதே அப்படின்னு ரொம்ப அவங்க வருந்துவாங்களாம். ஏன்னா அவங்க இறைவனை அடைய விரும்பிட்டாங்க, அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டாங்க, ஓரளவு பற்றெல்லாம் அறுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த மலை வாசனை நம்மளுக்கு விடுது, இந்த பற்று, இந்த உலக பற்று வருது. அதுதான் வினையின் பயன். அப்ப அவங்களுக்கு தீயில விழுற மாதிரி இருக்கிறான். இந்நிலையில் தான் உலகில் வாழ்விலிருந்து தம்மை மீட்டு அருள்மாறி இறைவனை நோக்கி அரற்றுவார்கள். மாணிக்க வாசகர் போல அவர் பாடல்கள் இல்லை. ஏன் திருவாசகம் நம்மளை அப்படி கவருதுன்னா பக்தி. அந்த திருவாசகத்தை படிக்க படிக்க நம்மளும் அந்த மாதிரி ஆகும். அதுதான் படிக்கணும். மாணிக்க வாசகர் திருவாசகமும் இப்பற்றுதான் காட்டுது. பசுகரணம் வந்து பதிகரணமானவுடன் கருவி கரணங்கள் உலகை காட்டாது, சிவனை காட்டும். இப்ப நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த மறைத்தொழில் தொழில உலக காட்சிக்கிட்டு தன்னை மறைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மறைப்பை நீக்கிறதுக்கு தான் நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், பாடி துதிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா என் மறைப்பாற்றலை நீக்கு, உலகப்பற்றை நீக்கு, உன்னை காட்டு, உன்னை எப்ப காட்ட போற அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதான் இங்க சொல்றாங்க, உலகில் வாழ்ந்து தம்மை மீட்டு அருளுமாறு இறைவனை நோக்கி அரற்றுவர். அதான் பசுகரணம் பதிகரணங்களானவுடன் கருவி கரணங்கள் உலகை காட்டாது, சிவனை காட்டும். ஆம், பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணமா மாறிடும். நம்ம உடம்பெல்லாம் இறைவனோட நிலையில மாறிடும். ஏன்னா உடல் வந்து இந்த உயிர் என்னன்னா சார்ந்ததன் வண்ணமாகும். உயிர் எதை சார்ந்தோ அது தனக்குன்னு எடுத்துக்கும். இப்ப என்ன ஆச்சு, இந்த உயிர் இறைவனோட சார்ந்து போச்சு, எல்லா பற்றையும் விட்டுருச்சு. அதனால இந்த பசு கரணம்லாம் பதிகரணமா ஆயிடுச்சு. ஜீவன் முக்தருக்கும் ஊழ்வினை உண்டு. ஆனால் அவர்கள் தூய்க்கும் போது இன்ப துன்பம் உணராமல் தூய்ப்பார்கள். ஏன்னா அவங்க பதிகரணம் ஆயிட்டுல, அதனால அவங்க இன்ப துன்பம் உணராமல் தூய்ப்பார்கள். திருநாவுக்கரசுக்கு ஏற்பட்ட இடர்கள் இப்படிப்பட்டவைகள் தான். திருவருளில் அழுந்துதல் மட்டுமே வீடு பேரு ஆகாது, அது அருள் நிலையத்தான் குறிக்கும். அது மாதிரி நம்மளுக்கு சில அற்புதங்கள்லாம் செஞ்சா அதனால வீடு பேர் கிடைக்காது, அது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு இன்னும் நம்ம போகணும் கொஞ்சம் கொஞ்சமா. தொடர்ந்து சிவத்தில் கலப்பதும் அதனால் பெறும் சிவானந்தமும் முக்தி அல்லது வீடு பேரு எனப்படும். வீடு பேரு அங்க 2 சொல், விடுதல் பெறுதல். உலக இன்பத்தை விடுதல், இறை அனுபவத்தை பெறுதல், அதான் வீடு பேரு. அந்த வீடு பேரு அப்பதான் கிடைக்கும்.
சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என மாணிக்கவாசகர் கூறுகிறார். சரியே கிரியே யோக ஞானத்தாலும் இறைவனை படிநிலைகளாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சு பரமுக்தி நிலையை போகலாம். ஞானத்தை கூட்டும் குருவின் அருளுரைகளை கேட்டல். அதாவது சரி நம்ம எப்படிதான் இந்த நிலைக்கு போறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது வளர்றது அப்படின்னா, ஞானத்தை கூட்டும் குருவின் அருள் உரைகளை கேட்டல், குருவின் அருளை சிந்தித்தல், இந்த பாடல்கள் எல்லாம் பற்றி நல்லா படிச்சு அந்த பாடல்களை பற்றி நிறைய தொடர்ந்து சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்ற அந்த படிநிலைகள்லாம் நம்ம இறைவனை அடையலாம். நிட்டை கூடுதல் அப்படின்னா அப்படியே கண்மூடி ஒரு இடத்துல இருக்கிறது அல்ல, இறைவனுடைய நினைவாகவே இருக்கும். நம்மலாம் இப்ப எப்படின்னா உலக பற்று உலக விஷயங்கள்ல நல்லா முழுசா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு 5% இந்த மாதிரி இறைவனோட நம்ம கனெக்ஷன் வச்சு இறைவனோட தொடர்பு கொண்டிருப்போம். அந்த இறைவனோடு தொடர்புடைய எண்ணம் அதிகரிக்கணும். இந்த உலக பற்றோட அளவு நம்ம ரொம்ப குறையணும். அதுக்குதான் நம்ம எல்லாரும் உயிர்கள் எல்லாரும் இதுக்குதான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதை தான் அதிகரிக்கணும். தூய உயிர் இடையறாது சிவத்தில் கலந்திருத்தலே நிட்டை. இவர்கள் எச்செயலில் ஈடுபட்டிருந்தாலும் உயிர் மட்டும் சிவத்தை விட்டு நீங்காதிருக்கும். நிட்டை கூடியிருக்கும் போது ஜீவன் முக்தரிடம் பசுகரணம் பதிகரங்கள் ஆகிவிடும். எனவே அவர்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் பதியின் செயல்களாகவே நிற்கும். நாயன்மார்கள் செய்த அருண் செயல்கள் அனைத்துமே பதியின் அருண் செயல்களே ஆகும். எனவே நாம் நமக்கு முடிந்தவரை திருமுறைகளை ஓதி அதை பொருள் உணர்ந்து நம் குரு எதை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கேட்டு நடந்து வழிபாடு செய்து சரியை கிரியை யோக ஞானம் இதுலேயே பல சரியை கிரியை சரியை அது மாதிரி நிறைய வகைகள்லாம் இருக்கு. அதுல நம்ம எதையாவது பின்பற்றி தினந்தோறும் வழிபாடு செய்து உள்ளத்தால் வழிபாடு செய்து உள்ளத்தில் இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்து அவனோடு நாம் இணைந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நமக்கெல்லாம் நிச்சயமாக முக்தியும் கிடைக்கும், எல்லாம் நன்றாக நடக்கும். நாம் அந்த ஆனந்த பெருவெள்ளத்தில் ஆழ்ந்து இருக்கலாம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன் இதை ஏற்பாடு செய்த லாவண்யா அவர்களுக்கும் மற்றும் அடியார் பெருமக்களுக்கும் நானும் இதையெல்லாம் சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த சிவன் பெருமானுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. வலஞ்சுழி வெள்ளை பிள்ளையாரும் கல் சாளரமும் கல் விளக்கும் நமது சைவ பாரம்பரியத்தில் நாம் இன்றும் மறக்கவும் ஒதுக்கவும் கூடாத ஒன்று. அப்படிப்பட்ட தலத்தையும் அங்குறையும் பெருமானையும் மனதில் நிறுத்திவிட்டீர்கள் அம்மா. மிகவும் நன்றி அம்மா. அம்மா அவர்களுக்கும் இருந்து கேட்ட இணைய அன்பர்கள் யாவருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த நிகழ்வான நக்கீரதேவ நாயனார் திரு எழுக்கூற்றிருக்கை என்ற நூல் சிந்தனைக்குள் செல்லவிருக்கிறோம். பார்த்து கேட்டு ரசிக்க கீழே சாட்டில் கொடுக்கப்பட்ட லிங்கில் இணையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.